ஆளுமை இருங்க ஆளுமை இல்லாம என்னுடைய கருத்து என்னன்னா, புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றென்றும் புரட்சி தலைவர் சொன்னது போல தனக்கு பின்பும் 100 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். பாருங்க, இந்த வர்ற சட்டமன்ற தேர்தல்ல கண்டிப்பா ஆட்சி அமைக்கும். ஏன்னா நாங்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரம் தெருவா நாங்க சுத்தி நாங்கெல்லாம் உழைச்சிருக்கோம். நாங்க எத்தனை வருஷம் தெரியுமா? நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கேன். இதே திமுகல என்ன கூப்பிட்டாங்க, இன்னும் நிறைய கட்சிகள்லாம் கூப்பிட்டாங்க, வாங்க நம்மள இது பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு பதவி தரேன், உங்களுக்கு நல்ல பேமெண்ட் தரேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். ஏன்னா இது என்னோட சொந்த வீடு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த சொந்த வீட்டை விட்டுட்டு நான் வாடகை வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால இதுல நாங்க இருக்கோம். கண்டிப்பா ஆளுமை இல்லைன்னு, புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவுடைய இந்த 2 முகங்களையும் நாங்க என்னைக்குமே இந்த மக்கள் மறக்க மாட்டாங்க. அதாவது மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் 2 தலைவர்கள் இருக்கும் வரை, மனதிலே இருக்கும் வரை கண்டிப்பா புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றென்றும் புரட்சி தலைவர் சொன்னது போல தனக்கு பின்பும் 100 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும்.